ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ್ವರ ಭಕ್ತಿ ಚಾನல் திருப்பதி ஸ்ரீ புண்டரீகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமானின் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று இரவு சந்திரபிரபை வாகனத்தில் வீதி உலா கண்டருள பெருமான் இதை நேரலையில் காணொளியின் மூலமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் என்று முன்பு சொன்னோம். பக்தியுடன் சின்னத்திரையில் கண்டு வணங்கி கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் இரு கரங்கள் கூப்பி இன்றைய தினம் காணொளியில் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக காணப்படும் கோவிந்தராஜ பெருமானின் சந்திரபிரபை வாகனத்தை கண்டு கழிக்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றது. அதாவது ஏன் நாம் எத்தனையோ சிரமங்கள் இருந்தபோதும் பெருமான் அனுகிரகத்தால் இவனை காணச் செய்வது என்பது என்ன? நாம் செய்த வல்வினைகள் தானே. சில பேருக்கு இந்த அனுகிரகம் கிடைப்பதில்லை. ஏன்? அந்த பாவம்தான் நம்மை வாட்டுகின்றது என்பது சாஸ்திர விதி. முற்பயன் செயன் பிற்பயன் விளையும் என்றுதானே மூதோர்கள் ஆன்றோர்களின் வாக்கு. அவ்வாறாக இருப்பின் இதற்கு போக்க வழியுண்டோ எனில் அதற்கு ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் எளிய தீர்வை உபதேசித்தருளியுள்ளார். திருமாலை எனும் பாசுர தொகுப்பில் குளித்து முன்னலை ஓம்பும் குறிகொள் அந்தனமைத் தன்னை ஒளித்துட்டேன் என் கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே என்று பிரார்த்தித்தருளியுள்ளார். அவர் பொருட்டு அல்ல, வருங்காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கும் நம் போன்றவர்கள் எனினும் பகவத் பக்தியில் நிறைந்தவர்களின் பொருட்டு இந்த குறைகளையும் தீர்த்து பூர்ணமாக முழுமையாக அவனின் கருணை பார்வை நம்மேல் படச் செய்யும்படியான அந்த திருத்தத்தை சுவாமி தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்தாலே நமக்கு உபதேசித்து அருளியபடி எப்படி எத்தனையோ அவரவர் வர்ண ஆசிரம தர்மங்களை விடுத்து தெரிந்து கொண்டும் வீணாக காலங்களை போக்கடித்து கொண்டும் உலக தர்மங்களை பற்றி ஞானமற்றும் பரம திவ்ய தம்பதிகளாம் இந்த திவ்ய தம்பதிகளின் திருவடிகளில் பக்தி மற்றும் எப்போதும் உண்டியே உடுக்கையே என்று உலகியல் வாழ்வில் உழன்று கொண்டும் இருப்பவர்களுக்கு உய்வு பெறதான் வழி என்ன? புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று திரும்பி திரும்பி பிறந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு எப்படி உய்வு பெற வழி? அதைதான் ஆழ்வார் இவ்விடத்தில் சாதித்தருளியுள்ளது. கடல் போன்ற கருணையும் வடிவழகம் கொண்ட ஸ்ரீ ரங்கஸ்ரீ பெருமானிடத்தே பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனிடத்தே மனம் பொருந்தி அழைத்து அது பெருமான் ரங்கநாதன் குறித்து சாதித்த பாசுரம். இவ்விடத்தில் நாம் கோவிந்தராஜனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மலையில் திருமலையப்பன் ஆக 108 திவ்ய தேசங்களில் சென்று தோறும் அங்கு சேவித்து கொண்டு இருக்கும்படியான பலனை பெற வேண்டும். அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். நாம் கண் பெற்ற பயன், கால்கள் பெற்ற பயன், கரங்கள் பெற்ற பயன் என்று அனைத்து அங்கங்கள் பெற்ற பயனை பெருமானை திருவடி சேர்ந்து அவனை பிரார்த்தித்து பலன்களை பெற வேண்டும். மேலும் தவறான வழிகளுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே ஆன்றோர்களின் திருவாக்காக அமைந்தது. ஒன்றும் அறியாதவர்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து தகுதியின் தொடக்கமாக எல்லாமே அவனே அளித்தும் கிருபையோடு பாப்பங்களையும் அடித்தும் அனைத்து பலன்களையும் பெருமானே அருள வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக பிரார்த்திக்க வேண்டும். நம் கையில் ஒன்றுமில்லை. நம் ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்தமும், அதாவது கைமுதல் அற்றும் மேலே நானே செய்து கொள்வேன் என்ற எண்ணமும் இருக்கும். செய்ய முடியாது, செய்ய இயலாது, அத்தனை சக்தி இல்லை, அசக்தம். ஆக இதை அனைத்தும் அளித்து அவனை அருள வேண்டும் என்று தீர்க்கமாக சரணாகதி அடைந்தால் சொல்லும் பொழுதே அவன் திருவடி கொலுசு தண்டை அணிந்த திருவடிகளை நாம் காணச் செய்கின்றான் எம்பெருமான். எத்தனை அழகு! ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமானாக எம்பெருமான் எழுந்தருளி ஜெகஜோதியாக அந்த திருட்சண்யமான பார்வையோடு அனைத்து பக்தர்களையும் நேராக கண்டு
அனைத்து பாப்பங்களையும் தீர்த்து அவர்களை ரட்சிக்க இதோ வீதி உலா கண்டருளிக் கொண்டிருக்கின்றான். அவன் அருளாலே அவன் தாளை பற்றி பலனை தான் பெற வேண்டும் என்று ஆழ்வார் உபதேசித்தருளியபடி இந்த பாசுரத்தாலே ஆக கைமுதலற்ற தன்மையை மூந்துர முன்னம் தெரிவித்து வேறு கதியற்றவர்க்கு குறையுற்ற நிலையை பெருமானே நீக்க வேண்டும், பாப்பங்களையும் போக்க வேண்டும். மேலும் பாப்பங்கள் போகிறால் அது மட்டும் போருமா என்ன? அடியார்கள் உய்ய வேண்டிய அருளையும் அனுகிரகத்தையும் பலனையும் அருள வேண்டும், பெருமானே தந்திருள வேண்டும் என ஸ்ரீ தொண்டரடி புடியாழ்வார் பெருமானின் மடி பிடித்து வேண்டி நம் பொருட்டு சாதித்தருளிய பாசுரம். நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருந்தால் உடனே பலரை தடையின்றி பெறலாம் என்பதே அவன் அருள். அதற்காகத்தான் வீதி உலா கண்டருளிக் கொண்டிருக்கின்றான். அதற்காகத்தான் திவ்ய தம்பதிகளாக திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நன்றாக பிரார்த்திக்க வேண்டும். ஆழ்வாரின் வேண்டுதல்களை நிரூபிக்க இப்போது சந்திரவதன பெருமான் மண்மிசை பெறும் பாரத்தை தீர்த்தவன் இவன். ஆழியேந்திய கையன் நந்தா விளக்கு துளபனேன் முடி மாயன் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமான் சந்திரபிரபை வாகனத்தில் வீதி உலா கண்டருளி குளிர்ந்த நோக்கோடு நேர்கொடு நேராக அடியார்களை அனுகிரகிக்க எழுந்தருளியாகிவிட்டது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் ஒன்றுமே தெரியாதவர்க்கு எல்லாவற்றையும் அளித்து தெளியும்படியான ஞானத்தையும் அளித்து தொடர்ந்து பாப்பங்களையும் போக்க வேண்டும் என்றும் அருளையும் அவனே அளித்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் என்றால், ஸ்ரீ திருமங்கை மன்னன் சந்திரனின் பாப்பத்தை போக்கி ரட்சித்தது போன்று அடியார்களையும் காத்தல் வேண்டும். அதாவது தவறு செய்யாதவர்கள் யார், தவறை உணர்ந்தவுடனே உன்னை சரண் அடைந்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதே. அதுதானே இந்த பள்ள உலகத்தில், இந்த பள்ள நிலமான இந்த பூமியில் பூவுலகத்தில் நீ உன்னுடைய கருணை உள்ளங்கள் வெளிப்பாடு அடையும். அழகாக கிருஷ்ணன் கொண்டையில் அந்த திருவபிஷேகத்தில் மயில் பீலியை சாத்திக்கொண்டு கிருஷ்ணனாக வலம் வந்து கொண்டிருக்கின்றான் இந்த பகவான் கோவிந்த கண்ணன். இப்படி திருமங்கையாழ்வார் மடிபிடித்து அழகிய தெவிட்டாத தீந்தமிழ் பாசுரமாக வெளியிட்டது தன்னுடைய உள்ள கருத்தை. தூங்க மாமணி மாட நெடுமுகட்டின் சூலிகை போம் திங்கள் மாமுகில் துணைக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் பைங்கண்மால் விடை அடர்த்து பணிமதி கோள் விடுத்து உகந்த செங்கண்மால் அம்மானுக்கு இழந்தேன் என் வெறிவளையை என்று, அதாவது திருமங்கை ஆழ்வார் பரக்கால நாயகி என்ற பாவத்தில் பெண் பாவத்தில் சாதித்தருளிய இந்த பாசுரம் ஸ்ரீ திருக்கண்ணபுரத்து சபரிராஜ பெருமானை குறித்து ஆழ்வார் பரக்கால நாயகியாக அந்த பாவத்தாலே கண்கள் பனிசோர சாதித்தருளிய பாசுரம். உட்பொருள் அதிகம், சற்றே அனுபவிப்போம். ஸ்ரீ சபரிராஜ பெருமான் இவன் அரசாட்சி, அதற்கு உட்பட்ட இடம், அந்த ஊர் எப்படி செல்வச் செழிப்பு மிக்கது. அனைத்தும் திருவடி பெருமாட்டி திருவடி பட்டதாலே மிக்கதாக ஆனதாம் செல்வச் செழிப்பு. இந்த திருக்கண்ணபுரம் அந்த திவ்ய தலம் என்பதை ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக முதல் வரியில் அமைந்துள்ளது. ஆக உயர்ந்த நவரத்ன மணிகள், இழைக்கப்பட்ட மாட மாளிகைகள் நிறைந்தது. அதாவது நவரத்னமே அந்த மாட மாளிகைகளில் நிழைக்கப்பட்டிருக்கின்றதாம். எப்படி செல்வ செழிப்பு! இந்த திவ்ய தம்பதிகளின் திருவடி பட்டதாலே அத்தனை உயர்ந்ததாக காணப்பட்டதாம் திருக்கண்ணபுரம் என்னும் அந்த திவ்ய தலம். மாளிகைகள் மேலே பதிக்கப்பட்ட இடிதாங்கி சூலம், அது கூட அழகுற காணப்பட்டதாம். மாட மாளிகையே அதிக உயரம், அத்தனை ரத்னங்கள் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்ட மாட மாளிகைகள் செழிப்புற்று விளங்குகின்றது. அதன் மேலே உயர்ந்த ஒரு இடிதாங்கியான இந்த சூலம், மேலே பெருமானின் திருவுருவம், அதாவது உலா கண்டருள்வதை சற்று சேவிப்போம், பிறகு அனுபவிப்போம். తిరుపతి పురములోన తిరముగాశయ
வரதராஜ பெருமாள் ஆட்சி புரியும் அரசாட்சி புரியும் அந்த திருக்கண்ணபுரம் எத்தனை செல்வச் செழிப்பாக இருந்தது, மிகுத்து இருந்தது என்பதை திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தாலே வெளிப்பட்டது. உயர்ந்த நவரத்ன மணிகள் இழைக்கப்பட்ட மாடமணிகள், மாளிகைகள் நிறைந்தும், மாளிகைகள் மேலே பதிக்கப்பட்ட இடிதாங்கி சூலம் கூட அழகாக இருந்ததாம். மாட மாளிகையே அதிக உயரம், அது மேலே பதிக்கப்பட்ட இடிதாங்கி சூலம் வானத்தில் உலவும் மழை மேகங்களையும் நிலவின் வயிற்றையும் கிழித்து விட்டதாம் அந்த சூலம். என்னே கற்பனை இந்த ஆழ்வாரின் கற்பனை! இத்துணை ஏற்றமுடைய செங்கண்மால் பெருமானிடத்தே தன் மனதை பறிக்கொடுத்தாராம். அப்படி செல்வ செழிப்புற்ற இந்த ஊரில் நன்றாக அரசாட்சி புரியும் சபரிராஜ பெருமான் மீது தன் மனதை பறிக்கொடுத்தாராம் இந்த பரக்கால நாயகியாம் திருமங்கையாழ்வார். இப்படி எத்துணை வீரம் இந்த பெருமானுக்கு! பெரிய மலை போன்ற உறுதியுடைய காளைகளை அடக்கியவன். பிறகு அந்த பெருமான் செல்வ செழிப்பை சொல்லி ஆயிற்று. பிறகு அவனுடைய வீரத்தை கண்ணனாக இருந்தபோது ஜெயித்தது. இத்துணையும் செய்து எதற்காக பீடிகை போடுகிறார் என்று முதல் 2 வரிகள். எத்துணை வீரம் இந்த பெருமானுக்கு! பெரிய மலை போன்ற உறுதியுடைய காளைகளை அடக்கியவன், கண்ணபிரான் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனுக்கு ஏற்பட்ட சூளை நோயை போக்கியவன், அனுகரித்தவன். அது போதாது என்று சூளை நோயை போக்கி சந்திரனை அனுகிரகித்தது போராது என்று சந்திரனின் நோயை போக்கியது தன் பேராக கொண்டே கருணை உள்ளம் கொண்டானாம். வாகனமாகவும் கொண்டான் போலும். இத்துணை வீரனாகவும் இவனையே நம்பி அண்டி வந்த சந்திரனின் சாபத்தையும் போக்கி குறையையும் போக்கி அனுகிரகித்த இந்த மதி கோள் உகந்த செங்கண்மால் இவன். ஆனையின் துயரம் தீர்த்தவன், பூமகள் நாயகன், அஞ்சரை புல் தனிப்பாகனிவன், வேத முதல்வன் என்று போற்றப்படும் ஸ்ரீ கோவிந்த கண்ணன் இத்துணை அடியார்களின் குறை தீர்த்தவன். தங்களின் குறைகளையும் தீர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பீடிகை போட்டு மடிபிடித்து கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார். அருளவும் வேண்டும் என்று ஆணையிட்டு சொல்கின்றார். அந்த வீரம் திருமங்கை ஆழ்வார்க்கே உரியது. ஒரு படி மேலாக இந்த பாசுரங்களுக்கு மேலாக முன்பு பிறந்த துவாபர யுகத்தில் பிறந்த அவதரித்த ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் திருமலை வாழ் அப்பனை ஐயனை குறித்து வழி நின்ன தொழுவார் வழுவா மொழி நின்ற மூர்த்தியரேயாவர், பழுதொன்றும் வாராத வண்ணமே விண்கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் என்கிறார். திருவேங்கடத்தை போற்றுகிறார். அதாவது திருவேங்கடத்திற்கு ஏன் இத்தனை ஏற்றம்? திருமலை அப்பனின் திருவடி பதிந்த இடம். ஸ்ரீ அலர்மேல மங்கை தாயாரும் திருமலையப்பனும் நன்றாக திரிந்த அந்த பிரதேசம். ஆகவே அந்த திருமலை அத்துணை ஏற்றம் பெற்றதாக விளங்கியது. நல்ல வழியில் சிறந்த ஞானம் பெற்று உறுதிபட இருந்து வேங்கடவனை வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும் பெருமையை ஆழ்வார் கூறுகையில், உறுதிபட வணங்குவோரை வேத விற்பன்னர்கள் கூட கொண்டாடும்படியாக இருப்பார்களாம். அத்தனை புகழை உடையவர்களாக இருப்பார்களாம். உலகங்களையும் ஈரடியால் அடர்ந்த பெருமான் திருவேங்கடாயன். இது அனைவரும் அறிந்தது. அவன் வசிக்கும் திருவேங்கடமலை இது. அடியார்கள் வேண்டும் பலன்களை வேண்டியபடியே அருளுவானாம். அருளுவதற்கே ஸ்ரீ கோவிந்தராஜனாக குளிர்ந்த மனம், அதோ பார்வை எண்ணத்தோடும் குளிர்ந்த சந்திரன் மீது உலா இப்பொழுது நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். உலா வந்து அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கும் பொருட்டு இவன் எழுந்தருளி கொண்டிருக்கின்றான். கோவிந்தராஜனாக அவன் திருக்கண்ணபுர ராஜனாக சபரிராஜனாக அங்கே ஆண்டான் என்றால், கோவிந்தராஜனாக திருப்பதியை இவன் ஆண்டு கொண்டு அனைத்து பக்தர்களையும் வீதி உலா கண்டருளி அனுகிரகித்த தயாராகிவிட்டான், வந்து கொண்டும் இருக்கின்றான். இதையே மற்ற விதத்தாலே சரணாகதி தீபிகையில் எப்படி சரண் அடைந்தாலே ரட்சிக்கிறான் என்பதை நன்றாக ஒரு ஸ்லோகத்தாலே சுவாமி ஸ்ரீ தேசிகன், தியாகே குணேச்ச சரணாகத சம்யனோமே சத்யான ஆகசக அபி சகசைவ பரிகிரகோவா கிம் நாம குத்திர பவதீதி கிருபாதிபிஹீதே கூடம் நிரூபய குணேதர தாரதமியம். அதாவது தாரதமியம் என்றால் ஏற்றத்தாழ்வு. எதன் ஏற்றத்தாழ்வு? சற்று பார்ப்போம். பாபங்கள் செய்து கொண்டு இருப்பவர்களை இவன் கைவிடக்கூடும். கருணை, தயை போன்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இவன் இருக்கையில் அதை கொண்டு அனுகூலர்களை சரண் அடைந்த பக்தர்களை மன்னிப்பது. அனுகூலர்கள் என்றால் இவன் இட்ட கட்டளைப்படி நடப்பவர்கள். அந்த சரண் அடைந்த பக்தர்களை மன்னிப்பது. அல்லது தவறு செய்தவர்களை இவன் இட்ட கட்டளைப்படி நடப்பவர்களை பற்றி இவன் எப்போதும் அணுக்கராக வைத்து கொண்டிருக்கின்றான். தவறும் செய்துவிட்டு மன்னிப்பு கோருபவர்களுக்கு மன்னிப்பது சரியா இல்லையா என்று இவனையே ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார் சுவாமி.
தவறுகள் செய்துவிட்டு உணர்ந்து தன்னை ரட்சிக்கும்படியாக வந்து சரண் அடைபவர்களை காப்பதில் தானே தயை கருணை உள்ளவனுக்கு லட்சணம். இல்லாது போனால் இத்தனை குணங்கள் வைத்துக்கொண்டு இவன் என்ன செய்யப் போகின்றான்? நல்லவர்களிடத்தே காட்ட இயலுமா என்ன? தவறு செய்தவர்களை மன்னித்து மீண்டும் தவறு செய்யாது விடாது. திருத்தி படிக்கொள்வதற்காக அன்றோ? அதாவது தவறு செய்ய விடாது, மன்னித்து அருளவும் வேண்டும். கீழே தொண்டரடி பொடியாழ்வார் பிரார்த்தித்தது போல மன்னிக்கவும் வேண்டும். மன்னித்து மீண்டும் தவறு வழிக்கு செய்ய அனுமதிக்கக்கூடாது. அதையும் இவனே செய்ய வேண்டும். கல்யாண குணங்கள் இல்லாது போனால் அவற்றால் அந்த குணத்தை திருத்தவும் முடியாது. வேறு எவருக்கும் லாபமும் இல்லை. இவனிடத்தே கல்யாண குணங்கள் குடிக்கொண்டிருக்கிறது என்று யாரை வைத்து நிரூபிக்க முடியும்? குற்றம் செய்தவர்கள் இடத்தே தானே அவரை திருத்துவதால் தானே, மேலும் தவறு செய்யாமல் திருத்தி தன் வசப்படுத்துவதால் தானே இவனுடைய கல்யாண குணங்கள் எடுபடுகின்றது. ஆக தவறு செய்து உணர்ந்து வரும் பக்தர்களை இவன் ரட்சித்தே ஆக வேண்டும் என்றே சுவாமி ஸ்ரீ தேசிகனின் திருவுள்ள கருத்தாக அமைந்த ஸ்லோகம் இது. சுவைப்பட சூத்திர வடிவில் சுவாமி பிள்ளை உலகாரியன் முமுட்சுப்படி என்னும் அந்த கிரந்தத்தில் குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம், விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள் என்று பகவானிடத்தில் இத்தனை குணங்கள் இருக்கின்றன. இத்தனை குணங்களும் எவரிடத்திலே வெளிப்படும்? இவனுக்கு குணங்கள் இருக்கின்றது என்ன ருஜுப்படுத்துவது? தவறு செய்தவர்களை ரட்சித்து காப்பாற்றி வேண்டுவதையும் அளித்து மீண்டு தவறுக்கு போக விடாதபடி தடுத்து தன்வசப்படுத்திக் கொள்வதால் தானே இத்தனை குணங்கள் வேண்டி கிடக்கிறது. அப்பொழுதுதானே குணங்கள் இவரிடத்தில் இருக்கிறது என்று ருஜுபிக்க முடியும். இல்லாவிட்டால் எப்படி முடியும்? குணங்கள் இருக்க யாருக்கு லாபம் என்றால் பக்தர்கள் தாங்கள் அறிந்தும் அறியாததுமாக செய்யும் அதாவது பாப்பங்களை பகவானை நோக்கி சரண் அடைந்து பிரார்த்திக்க மன்னிக்கும்படி பிரார்த்திக்க வேண்டும். அதாகில் பயமற்று அவனிடத்தே நெருங்கி இருக்க பகவானிடத்தே வாத்சல்யம் என்ற குணம் இருக்க வேண்டும். வாத்சல்யமாவது கன்றினிடத்திலே தாய்ப்பசு இருக்கும் இருப்பு, அதாவது அதனுடைய கழிவுகளை நீக்கிவிடும்படியான பொறுமையும் மேலே அதற்கு பாலை கொடுத்து அன்புடன் வளர்த்தலுமே ஆகும். வாத்சல்யமாவது பக்தர்களின் குற்றங்களை கண்டு அஞ்சாது அவனை நெருங்கி பிரார்த்திக்க, அதாவது பக்தர்கள் தான் செய்து குற்றம் செய்துவிட்டோம் என்று அஞ்சாது பெருமானை நெருங்கி உணர்ந்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று தைரியமாக அவனிடத்தில் செல்ல வேண்டும். பயப்படக்கூடாது. மன்னித்து விட்டார் என்று மீண்டும் மீண்டும் தவறும் செய்யக்கூடாது. அதுவும் தவறு. பயப்படக்கூடாது என்றால் என்ன? மீண்டும் தவறு செய்வதற்கு பயப்படக்கூடாது அல்ல, அவரிடத்திலே சென்று பிரார்த்திப்பதற்கு பயப்படக்கூடாது. ஆனால் மீண்டும் தவறு செய்வதற்கு பயப்பட வேண்டும். அதுதான் இவ்விடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்வது. மீண்டும் மீண்டும் தவறு செய்துவிட்டு மன்னிக்க அது கிடையாது. தவறு செய்தல் கூடாது. தவறு செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அதை மறைப்பதற்கு பழியும் போடப்படாது. மேலே இந்த சிறார்களின் இந்த கோலாட்டங்களையும் ஆட்டங்களையும் சேவித்து மேலே பொருளின் இந்த பாசுரத்தின் பொருளை சேவிப்போம். కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, కుడి ఎడమా
పూజుల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు గొప్పేటి వింజామరల గోవిందరాజు గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు గొప్పేటి వింజామరల గోవిందరాజు కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు కుప్పి కటారములతోడి గోవిందరాజు కుప్పి కటారములతోడి గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి కురిసి వరములెల్ల గోవిందరాజు కురిసి వరములెల్ల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు. பெருமானிடத்திலே வாத்சல்யம் என்ற குணம் இருக்க வேண்டும். வாத்சல்யமாவது கன்றினிடத்திலே அதற்கு பால் கொடுத்து அதை போஷிப்பதைப் போல இருக்க வேண்டும் என்று சற்று முன் சேவித்தோம். மேலே அவனை நம்பி இருப்பதற்கு பகவானிடத்திலே உள்ள சோபிதமான குணம் சுவாமித்வம், அதாவது மன்னிப்பது, திருந்தினவர்களை மன்னிப்பது. என்ன தவறு செய்து விட்டோம் என்று உணர வேண்டும், மீண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன? மீண்டும் தைரியம் தவறு செய்வதற்கு அல்ல, திருந்தி மீண்டும் நல்வழிப்படுவதற்கு. அதற்காகத்தான் பக்தர்களான நமக்கு காரியம் செய்தே ஆக வேண்டும். அவனிடத்திலே அவனாக நமக்கு காரியமாக வேண்டும். பகவான் உயர்ந்தவன், நித்தியம் தவறுகள் செய்து கொண்டிருக்கும் நாம் தாழ்ந்தவர்கள்தான் என்று பயந்து, அதாகில் அவனை அணுக பயந்து நீங்காது அவனை சரணவரணம் பற்ற ஹேத்துவாக பகவானிடத்திலே உள்ள குணம் சௌசீல்யம். பயந்து பயந்து என்றால் தவறு செய்வதற்கு அல்ல, மீண்டும் மீண்டும் அதுதான் இவ்விடத்தில் எடுத்து சொல்வது ஆச்சாரியர்கள். நாம் தவறு செய்து விட்டோம் என்று பயந்து நடுங்கிக் கொண்டு மேலே மேலே பாப்பக்காரியங்களை செய்யக்கூடாது. அதை உணர்ந்து திருந்த வேண்டும், நல்வழிப்பட வேண்டும் என்று உணர்ந்து பெருமானிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பதற்கு பயம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு குணமும் இவ்விடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டது, கையாளப்பட்டது. அர்ச்சை திருமேனியில் இவனை கண்ணாரக் கண்டு நாம் பிரார்த்தனைகளை அவனை செவிமெடுக்கச் செய்வது, இதுதான் உகந்தது, உயர்ந்தது. நாம் செய்யும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நம் மனதார தன்னை இன்னாரிடத்திலே பாவம் செய்துவிட்டேன், தவறு செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அது ஒன்றுதான் அவன் வேண்டுவது, அவனை செவிமெடுக்கச் செய்வது. எம்பெருமான் முகந்து பக்தர்கள் முறை இடுவதை செவிமெடுப்பதே சௌலபியம் என்று அறுதிட்டுச் சொல்கிறார் ஆசிரியர் ஸ்ரீ பிள்ளை உலகாரியன். அவனை கண்களாரக் கண்டு
நம் பிரார்த்தனைகளை அவன் திருவடி வாரத்தில் வைக்க ஒட்டாமல் தடுக்கும் விரோதிகளை போக்கி பக்த ரட்சணம் செய்வதற்கு பக்தர்கள் வேண்டியதை, அதாவது பக்த ரட்சணம் என்றால் என்ன? பக்தர்களை ரட்சிப்பது. பக்தர்கள் வேண்டியதை அருளும்படியான இவனிடத்திலே உள்ள குணம், கல்யாண குணம், ஞான சக்திகள். ஞானம் எதற்கு? சக்தி எதற்கு? இவர்கள் இன்னதை செய்துவிட்டார்கள், உள்ளுவார் உள்ளிட்டு எல்லாம் உடனிருந்து அறுதி என்றே என்று அனைவரிடத்திலும் அந்தர்யாமியாக இருக்கும் பெருமான் நன்றாக உணர்கிறான். அவருக்கு தெரியாமல் எந்த தவறும் செய்ய முடியாது, நல்லவைகளும் செய்ய முடியாது. அவன் அனைத்தையும் அறிந்தவன், அதற்குள்ள பரந்த ஞானம் உடையவன். நாம் தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து மன்னிக்க கோருபவர்களையும் மன்னிப்பான், தவறு செய்துவிட்டும் மன்னிக்க வேண்டாதவர்களையும் அவன் பார்த்து கொள்ளுவான். ஆக பலவிதமாக உள்ளது. ஆக இதை அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு அகண்டமான ஞானம் இருக்கிறது. எனவே ஞானமும் உணர்ந்தவளை ரட்சிப்பதற்கு சக்தியும் உள்ளது அவனிடத்திலே என்கிறபடியே அன்பர்கள் விரும்பியதை விரும்பியவாறே அருளுவதற்கு கண்டு பற்றுகைக்கும் சகல கல்யாண குணத்தோடு எழுந்தருளியிருக்கும் இருப்பே அர்ச்சாமூர்த்தி ஸ்ரீ இப்பொழுது கோவிந்தராஜனாக அழகாக சந்திர பிரபையில் எழுந்தருளிக்கொண்டு வீதி உலா கண்டருளுகிறான். இப்படி பகவானிடம் தாசியமாகும் பக்தி ஸ்ரீ பகவான் சரணாகத வத்சலன் பத்மாவதி பிராட்டியாரோடே சரணாகத வத்சலாகா என்ற தாயாரோடே நகச்சித் நாபராத்யதி என்று பகவானை சமாதானம் செய்து எம்பெருமானை பக்தர்கள்பால் இரக்கம் செய்யும்படி ஆக்குகிறாள். சரணாகதி சாஸ்திரமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த திவ்ய தம்பதிகளின் இந்த தர்மத்தை பலபடியாக உபதேசித்து அருளியுள்ளது. அதை நாம் கண்கூடாக கேட்டிருக்கிறோம், கண்டும் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமானை அழகுற சந்திர பிரபையில் ஒரு ராஜ கோலத்தில் எழுந்தருளி, எத்தனை வீரமாக எழுந்தருளி கொண்டு இப்பொழுது நம்மை கண்டும் கொண்டு இருக்கிறான். இந்த காண்பது போராது, நாம் நன்றாக பிரார்த்தித்து அவனை பலன் அருளச் செய்ய வேண்டும். இல்லை, பலன் அருளும்படியாக நாம் பிரார்த்திக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? அதாவது ராமகிருஷ்ணா அவதாரத்தில் அத்தனை அரக்கர்களை மடித்து பக்தர்களை ரட்சித்தான், அது கண்கூடு. ஆனால் இந்த அர்ச்சை திருமேனியிலும் இவன் அர்ச்சிப்பான். அர்ச்சை திருமேனியிலும் ஆழ்வார்களைப் போல வாக்குகள், திருவாக்குகள் சொன்னது என்ன? அர்ச்சை திருமேனியிலும் அடியார்களை அனுகிரகிப்பான், ரட்சிப்பான் என்பதை ஆழ்வார்களின் ஈரச்சொற்கள் நமக்கு உபதேசிப்பது. மேலே பூர்வாச்சாரியர்களின் ஸ்லோகமும் அதே தான் நமக்கு உபதேசிக்கின்றது. நிரந்தரம் நிர்விஷதः த்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூப்யம் சத்யம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசேபி நமேபி லக்ஷः என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் என்ற ஸ்லோக திரட்டில் இவ்வாறு சாதித்தருளியுள்ளார். மற்றுமுறை சேவிக்கிறோம். நிரந்தரம் நிர்விஷதः த்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபி லாட்சக என்றார். அத்திகிரி பெருமான், அதாவது ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருமேனி அழகை மனதால் நினைப்பதற்கு கூட முடியாத அளவு ஏற்றமிக்கதாக உள்ளது என்று அருளி செய்துள்ளார். அதாவது ஸ்ரீ லக்ஷ்மிநாதனாகிய சர்வேஸ்வரன் அருள் தரும் மாஞாலமான இந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவனாகவும் திருப்பார்கடலுள் பையத்துயிலும் பரமனாகவும் விளங்கும் பகவான் தனது சங்கல்பத்தின்படி மனதிற்கு ஈரிய ராமராகவும் கண்டார் வியக்கும் வடிவழகின் உடைய கிருஷ்ணனாகவும் அவதரித்த நிலையை விபவாவதாரம் என்று பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் என்று திருமங்கை மன்னன் சாதித்து அருளியுள்ளார். இது எத்தனை அவன் அத்தனை விபவ அவதாரத்தில் அவதரித்து ரட்சித்தது போல அர்ச்சை அவதாரம் செய்து திவ்ய தேசங்கள் தோறும் இவன் எழுந்தருளிருக்கும் அந்த நிலையிலும் அந்த நிலத்திலும் திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளிருக்கும் நிலத்திலும் எம்பெருமான் அனுகிரகிப்பான், அண்டியவர்களை ரட்சிப்பான் என்பதே பூர்வாச்சாரியர் சுவாமி தேசிகன் சாதித்தருளிய ஸ்லோகத்தின் பொருள். அவரவர் இருதய கமலத்தில் வீற்றிருக்கும் பகவானின் நிலையை அந்தர்யாமி நிலை, அதாவது உள்ளுவார் உள்ளிற்று எல்லாம் உடனிருந்து அறுதி என்றே என்று சற்று முன் சேவித்தோம் அல்லவா, அதன் பொருள். அது ஹிருதய கமலத்தில் அந்தர்யாமியாக எழுந்தருளியிருக்கும் பகவானின் நிலையை அந்தர்யாமி நிலை என்று பூர்வர்கள் புகழ்ந்து கொண்டாடியுள்ளனர். ஸ்ரீரங்கம், திருப்பதி, ஸ்ரீ காஞ்சி என்ற பெருமான் அனைத்து திவ்யதலங்கள் தோறும் உகந்தருளி எழுந்து அருள் பாலிக்கும் மூர்த்திகளை அர்ச்சையாக கொண்டாடுவார்கள்.
நல்லார்களை காக்க வேண்டி பரத்துவம் என்ற தன்னுடைய தன்மையை பகவான் இடு சிவப்பாக கருதினானாம். இடு சிவப்பாக என்றால் என்ன? அந்த அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் இவனுடைய கல்யாண குணங்கள் எடுபடுவதற்கே பிரசக்தி இல்லை, ஒரு சமயமே இல்லை. அவர்கள் எல்லோரும் அந்த பூலோகவாசியாக இருந்து அவ்விடத்தில் சென்றவர்கள் இல்லை. அந்த கஷ்டம் தெரியாது. நித்தியபடிக்கு அந்த வேதத்தை சொல்லி எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள். ஆகவே அதற்கு ஒரு வேலையே இல்லை. அதாகில் மேல் பூச்சாக கருதினார்களாம். இவனது உண்மையான தன்மை சர்வ சுலபனாக திகழ்வது. எனவே ராமனாக கிருஷ்ணனாக அவதரித்தருளியது. அதையும் கண்டு கழிக்க இயலாத நம் போன்றவர்கள் கழித்து அவரவர்களை பெற வேண்டி நம் பொருட்டு எழுந்தருளிய திவ்யதலமே வரம் தரும் வல்லபனாம் ஸ்ரீ பாலாஜி கோவிந்தன் ஸ்ரீரங்கம் மேலே பெருமாள் கோவில் என்னும்படியான வரதராஜசுவாமி எழுந்தருளிருக்கும்படியான ஸ்ரீ காஞ்சி. இத்திருமலை பால் தங்கி எம்பெருமான் நம் மனம் குளிர இந்த திவ்ய தலத்தில் சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருளி அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க எழுந்தருளி கொண்டிருக்கின்றான். இந்த திருமங்கை ஆழ்வாரின் விண்ணோர் தொழும் வேங்கடமாமலை என்ற சொற்கள் கீழே சேவித்தோம். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் திண்ணாகம் பிளக்கச் சரம் வேல உயிந்தாய் விண்ணோர் தொழும் வெங்கடமாமலை மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே என்று மற்றொரு பாசுரத்தில் சாதித்தருளியுள்ளார். அதாவது கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் திண்ணாகம் பிளக்கச் சரம் செல உயிந்தாய் விண்ணோர் தொழும் வெங்கடமாமலை மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே என்று அவன் எழுந்தளிருக்கும் அந்த திவ்ய தலத்தை முன்னிட்டு கொண்டு இப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கும் நீயே அனைத்து பக்தர்களின், அதாவது தன்னை முன்னிட்டு கொண்டு அனைத்து பக்தர்களின் குறைகளையும் பாப்பங்களையும் களைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அருள்வது. இலங்கேஸ்வரன் உறுதிமிக்க உடலை தன் அம்பினால் பிளந்து அடித்தது ராமாவதாரத்தில். அப்படிப்பட்ட ராமன் தான் இங்கு வந்து எழுந்தருளி உள்ளானோ என்று சந்தேகிக்கும்படியாக இருக்கிறது என்று ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. மேலே இந்த ஊர்வலத்தை சேவித்து விட்டு இந்த பாசுரத்தின் பொருளை சேவிப்போம். ఎమ్మె కాడు కదే దేవుడు ఎమ్మె కాడు కదే దేవుడు కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు ఎమ్మె కాడు కదే దేవుడు. ಗೊಲ್ಲೆತಲಿಂದರು ಕೊಲುವು ಸೇಯಗ ಅಲ್ಲದೆ ಸರಸ ಮಾಡುಚುನು గొల్లెతలిందరూ కొలువు సేయగా అల్లదే సరసమాడుచును తెల్లని కన్నుల తేట చూపులతో తెల్లని కన్నుల తేట చూపులతో పొల్లున నవ్విని గోవిందరాజు తెల్లని కన్నుల తేట చూపులతో పొల్లున నవ్విని గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే దేవుడు.
అడరి వారల కుచములంటుచును వెడగు మాటలు వేవేలాడుతాను వెడగు మాటలు వేవేలాడుతాను కొడుకున్గనెను గోవిందరాజు ఆదిద్దరులా శ్రీరాత్రం రమ్యజా మాధరం మణిం లక్ష్మీనారసమారంభాం నాదయామునమధ్యమామస్మదాజ వందే గురు పరంపరాం యానిత్యమజ్జితపదాం భేదక్మరేక్వ్యాపాదశైలరాధనాయ అస్మద్గురార్ భగవదా జయగదిందారాపాదజచ్చరణం ప్రభ పిదాయ వలయ తలయాయ బోలయ సర్వం వలయ వలన్వయారావాద్య జల కులపదేర్ జీవత్తరంగళం ప్రభావి మూర్ధన మహదాత్రియపట్టనాయ జీవత్తిజార వలయగర యోగి భావాన్ భక్తాంగళేన బలగాల యరీంద్ర శ్రీమత్పరాంగజవనిం బలదాత్ వైద్యం గలయామి గలితం సంగవింలావరి వాగరం యశగోభిప్ర யாவித்யம் நிலந்தவா வாழி பரகாலன் வாழிகளிவந்து வாழி உரையில் வாழ்வேந்தன் வாழியரா மாயானை வாழ்வழியால் மண்டியங்கோள் மங்கையர்கோள் நஞ்சே கருதீவ வழங்காரிடம் பிறவி அஞ்சேக்கு நல்லவதமுழவு நண்டால் திரைகள் அஞ்சே கிழக்கியம் ஒந்தலை கலரின் பரி பரகாலன் எங்கள் கலியே ராம ஆண்டதவராஜா பொங்கல் இன்னபரையாயிரமனைத்து தங்கமானம் சஹரிஜருளாதா ஆழ்வாரின் அருளிச் செயலை
இந்த கோஷ்டியின் மூலம் எம்பெருமான் திருமுன்பு சேவிக்க நாமும் சேவித்தோம். ஆக பக்தர்களுக்கு வேண்டியதே அருள் பாலிக்கும் சீலமுடையவனாக திகழ்வது இவனுடைய கல்யாண குணங்களின் ஏற்றமை. இந்த வேங்கடமுடையானின் கோவிந்தராஜ பெருமானின் திருக்கல்யாண குணமே என்று போற்றி பாசுரத்தை ஸ்ரீ பூதத்தாழ்வார் மற்றும் பொய்கை ஆழ்வார் என்று பல ஆழ்வார்கள் சாதித்தருளியுள்ளது. ஆழ்வாராதிகளின் பாசுரங்களாலே பகவானின் கல்யாண குணங்களின் போக்கு வீடாக அதாகில் இவன் கல்யாண குணங்கள் அனைத்தும் பக்த கூட்டங்கள் நிறைந்த வானவர்களும் வந்து வணங்கும்படியாக இருக்கும் இந்த நிலத்தில்தான் திருமலையில்தான் செல்லுபடியாகின்றது என்கிறபடி பக்தர்கள் இருந்தால்தானே இவன் கல்யாண குணங்கள் போக்கு வீடாக அடியார்கள் எடுபடும். குணங்கள் அனைத்தும் அடியார்களின் கூட்டங்கள் அதன் மூலமாக தான் வெளிப்படுகிறது. அந்த கோவிந்த நாமத்தாலே அவன் மனமுகர உகந்து இவர்கள் வேண்டிய பலன்களை அருள, இந்த வேண்டிய பலன்களை அருள்வதற்கு அந்த கோவிந்த நாமத்தையும் இவன் செவிமடுத்து மேலே இந்த குணங்கள் இவர்கள் பாலே இந்த அடியார்கள் பால் வெளிப்படுவதற்கு தான் இந்த குணங்கள் வெளிப்பாடு அடைகிறது. இவனுடைய கல்யாண குணங்கள் வெளிப்படை எப்படி மலையப்ப சுவாமி அதாவது பெருமானுக்கு சாத்தியமாகும்? பக்தர்களின் மனதில் தங்க அவன் மனதார்கள் சேவிக்க கோவிந்த நாமத்தை சொல்ல இவன் அருள் அதாவது அதை அழகாக சாதித்தருளியுள்ளார்கள். கன்றுக்குட்டி தாயை முட்டிய உடனே பாலை சுரக்குமா போல இவர்கள் நாமத்தை சொல்வதும் அவனை மனதார வேண்டுவதாலேயே அவனுடைய அருள் சுரக்கின்றது என்பர்கள். எப்படி ஜன்ம ஜன்மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய் தம்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பனை தொன்மை பிதற்றவல்லாரை பிதற்றும் அவர் கண்டீர் சலிப்பின்றி ஆண்டு எம்மை சன்ம சன்மாந்தரம் காப்பரே என்று ஸ்ரீ நம்மாழ்வார் 3ஆம் பத்தில் சாதித்தருளியுள்ளது. இடைவிடாது ஸ்ரீயப்பதியை எப்பொழுதும் அவன் ஸ்ரீயப்பதியை அவனுடைய திருநாமத்தையும் பிதற்றி கொண்டிருக்கும் அடியார்களையும் இந்த அடியார்களை பின்தொடரும் பக்தர்களுமே பகவானுக்கு இந்த அடியார்கள் என்று உகந்து அருள்பாலிப்பான். அப்படிப்பட்ட பித்தன் பக்தர்களின் மேல் பாசம் வைத்த பரம் சுடர் இவன் இந்த கோபால கோவிந்தன் என்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வார். ஆக இவன் உகந்து பாசம் வைத்த பக்தர்களின் மனதும் என்றும் தங்கி இருக்க இப்பொழுது எம்பெருமான் தங்கமான நிறத்திலே சந்திரபிரபை வாகனத்திலே உலா வந்து அழகை கண்டுகொள் அதாவது தன்னை அலங்கரித்த விதத்தையும் உகந்து பக்தர்களை தன்னை காணும் வண்ணமாக கிருப்பையோடு இந்த வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா கண்டருளி கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட எம்பெருமான் பத்துடை அடியவர்களுக்கு மிக்க எளியவனாக இருக்கின்றான். ஆக ஒவ்வொரு தசாவதாரத்திலும் சரி அவதாரங்களையும் தியானம் செய்வதாக கூடிய பெருமை மிக்க ஒரு திருநாமம் இந்த கோவிந்த நாமம் இருக்கின்றது. அனைத்து தசாவதாரங்களையும் எந்த திவ்ய தேசங்களுக்கு சென்றாலும் இந்த கோவிந்த நாமத்தையே அதே நாம் நன்றாக செவிமடுக்க முடிகிறது. வேதான் உத்தரத்தே ஜகத் நிவகத்தே பூகோலம் பிப்ரதே தைத்தியம் தாரயத்தே பலிம் சலயத்தே க்ஷத்ரக்ஷயம் குர்வதே பௌலஸ்தியம் ஜயதே ஹலம் கலயத்தே காருண்யம் ஆதன்வதே ம்லேச்சான் மூர்ச்சயத்தே தசாஹிருதி கிருதே கிருஷ்ணாய துப்யம் நமக என்ற தசாவதாரத்தை குறித்து அமைந்த ஒரு ஸ்லோகம் இது. இந்த லோகத்திலே மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமவதாரம், ஸ்ரீராமாவதாரம், பலராமவதாரம், கிருஷ்ணாவதாரம், மேலே வரப்போகிற கல்கி அவதாரம் என்று 10 அவதாரங்களையும் சொல்லுகிறது ஸ்ரீ கோவிந்த சப்தம். இந்த கோவிந்த நாமம் அனைத்து அவதாரங்களையும் சேர்த்து சொல்வது போல அமைக்கப்பட்டுள்ளது. மத்ஸ்ய அவதாரம் பிரம்மதேவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தனது 4 முகங்களாலும் 4 வேதங்களை சொல்வதாகவும் தமக்கு சமமானவர் எவரும் இல்லை என்று சற்று கர்வம் கொண்டானாம். காலம் சென்றது. ஒரு சமயம் சங்கன் என்ற ஒரு அசுரன் சமயம் பார்த்து வேதங்களின் சாரங்களையும் தன் சக்தியால் பிரமனிடமிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு சமுத்திரத்திற்குள் சென்று ஒளிந்து கொண்டான். அந்த வேதத்தோடு பிரமனால் சிருஷ்டிகளை செய்ய இயலாமல் போனது. பிரமன் தன் தவறை உணர்ந்து பகவான் ஸ்ரீயப்பதியை பிரார்த்திக்க பகவான் மத்ஸ்யாவதாரம் செய்து சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த சங்கனை வதம் செய்து வேதங்களை மீட்டு சதுர்முகனுக்கு கொடுத்தான்.
அப்படிப்பட்டவனே இப்பொழுது சந்திரப்பிரபையில் அழகாக குலுங்கி குலுங்கி எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். மேலே மத்ஸ்யாவதாரத்தையும் எடுத்தான். எப்படி? கோவிந்த் என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது மத்ஸ்யாவதாரத்தையும். காவக விந்தியதி இதி கோவிந்தக. காவக என்ற சப்தமயமான வேதங்களை சொல்லுகின்றது. விந்தியதி இதி பிரம்மாவை அடையும்படி செய்கின்றான் கோவிந்தன். மத்ஸ்யாவதாரம் செய்து ரட்சித்த கோவிந்தன் இந்த வேதத்தை. ஆக இப்படி மத்ஸ்யாவதாரம் எடுத்தவன் சந்திரப்பிரபையில் அழகாக பவனி வந்து கொண்டு மேலே இப்பொழுது கோவிந்தராஜனாக எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றேன் அந்த அர்ச்சை திருமேனியில் என்று அனைத்து பாகவதர்களும் ரட்சிக்க வந்து கொண்டிருக்கின்றான். மேலே வேத கோஷத்தை சற்று இமா பிரம்மா சரஸ்வதி ஜுஷஸ்வா வாஜினீவதி யாதே மன்மாகிருத் சமதாருதாவரி பிரியா தேவேஷு ஜுஹ்வாதி प्रेतां यज्ञस्या शम्भुव आयुवामिदावृणीमहे अग्निं चाहव्यवाहानं द्यावानः पृथिवी इमं सिद्धमद्यदि विस्पृशं यज्ञं देवेषु यच्छता आवामुपस्थामद्रुहा देवास्सीदन्तु यज्ञियाः इहाद्य सोमापीतये कनिक्रदज्जनुषं प्रब्रुवान इयर्तिवाचामरिते वनावं सुमङ्गलश्च शकुने भवा आसिमा त्वा काचिदपि भाविष्या आविदत् मा त्वा आश्येन उद्वाधीन्मासु అమ్మలాల అక్కలాల అతివలాల దిమ్మరిగదవే వీడు తిల్ల గోవిందరాజు అమ్మలాల అక్కలాల అతివలాల దిమ్మరిగదవే వీడు తిల్ల గోవిందరాజు సతులిరు మేలనుండగాను చేవ మీర నవ్వు నవ్వ సిగ్గుబడడు ఈవల నావల సతులిరు మేలనుండగాను చేవ మీర నవ్వు నవ్వ సిగ్గుబడడు పువ్వులనొకతే వేసి ఉంచొకతితో మాట్లాడి దేవరగదవే వీడు తిల్ల గోవిందరాజు అమ్మలాల అక్కలాల అతివలాల దిమ్మరిగదవే వీడు తిల్ల గోవిందరాజు పేరడిగానిద్దరును పెనగుచునుండగాను చేరి కొంగులు వట్టిని సిగ్గుబడడు పేరడిగానిద్దరును పెనగుచునుండగాను చేరి కొంగులు వట్టిని సిగ్గుబడడు మారుకొనుకతే జూచి మర్మములొకతేనంటి తేరినవాడు గదవే తిల్ల గోవిందరాజు
అమ్మలాల అక్కలాల అతివలాల దిమ్మరిగద వేవీడు తిల్ల గోవిందరాజు. ఇట్టి పాదాలొత్తగాను ఇందిరను భూసతిని చిట్టంటు చేతలగూడి సిగ్గువడడు. ఇట్టి పాదాలొత్తగాను ఇందిరను భూసతిని చిట్టంటు చేతలగూడి సిగ్గువడడు. గుట్టున శ్రీ వెంకటాద్రి కూడినిద్దరు సతులా. గుట్టున శ్రీ వెంకటాద్రి కూడినిద్దరు సతుల దిట్టయైన వాడుగదే తిల్ల గోవిందరాజు. అమ్మలాల అక్కలాల అతివలాల దిమ్మరిగద వేవీడు తిల్ల గోవిందరాజు. అమ్మలాల అక్కలాల అతివలాల దిమ్మరిగద వేవీడు తిల్ల గోవిందరాజు. கோவிந்தன் என்ற பதத்தினால் மத்ஸ்யாவதாரத்தை சொல்லப்படுகிறது. காவக விந்தியதி இதி கோவிந்தக. காவக சப்தமயமான வேதங்களை சொல்லுகின்றது. விந்தியதி இதி பிரம்மாவை அடையும்படி செய்கின்றான் கோவிந்தன். அதாவது வேதத்தை தன் பலத்தாலே தன் சக்தியாலே ஞானத்தாலே வேதத்தை மீட்டு மீண்டும் பிரம்மாவிடம் சேர்ப்பிக்கின்றான். மத்ஸ்ய அவதாரம் செய்து ரட்சித்தான் கோவிந்தன். கூர்மாவதாரம் க்ஷீரசமுத்திரத்தை கடைந்த சமயத்தில் மந்திர பர்வதம் கடலுக்குள் போய்கொண்டே இருந்ததாம். அப்போது பகவான் கருணையோடு ஆமையாக அவதரித்து மந்திர மலையின் அடியில் சென்று மலையை தாங்கிக் கொடுத்தானாம். கூர்மாவதாரம் செய்து ரட்சித்தான் பகவான் கோவிந்தன். கோபிகி வீந்தியதி இது கோவிந்தக. கோபிகி என்பது கூர்ம ரூபத்தை சொல்லுகின்றது. வீந்தியதி இது என்று தேவாசுரர்களுடைய பிரார்த்தனா ரூபமாக சர்வரக்ஷகனாக கோவிந்தன் கூர்மாவதாரை எடுத்து ரட்சித்தான். இப்படி தசாவதாரங்களில் முன்னம் எடுத்த அவதாரங்கள் போதாது என்று இப்படி கோவிந்தன் அர்ச்சாமூர்த்தியாக அருள் பாலிக்க சந்திர வதனத்துடனே சந்திர பிரபையில் அழகாக எழுந்தருளி வீதி உலா கண்டருளியபடி இப்பொழுது இந்த சன்னதியின் கோபுரத்தை நன்றாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை கலசங்கள்! அத்துணை ஏற்றமுடையது இந்த திருப்பதி எழுந்தருளிக்கும் கோவிந்தராஜ சன்னதி. அடுத்தது வராக அவதாரம். ஒரு சமயம் ஹிரண்யாட்சகன் என்ற மகா அசுரன் பகவான் தொடக்கமாக எல்லா தேவர்கள் இடத்திலும் விரோதம் கொண்டிருந்தான். அவன் அசுரன்தானே, தேவர்களை கண்டால் பிடிக்காது அல்லவா? ஆகவே இப்படி விரோதம் பாவித்தான். அசுரன் தன் தவ வலிமையாலே பூமி பிராட்டியை சமுத்திரத்திற்குள் அடித்து வைத்து இருப்பிடம் தெரியாது வைத்து விட்டான். பாசி தூர்த்து கிடந்த பார்மகளுக்கு பண்டொரு நாள் என்று ஈரச் சொற்களால் ஸ்ரீ கோதா பிராட்டி பாடவல்ல நாச்சியார் சாதித்தருளியபடி பூமி தாயாரின் மீது பாசி தூர்த்து கிடந்தது. பார்மகளுக்கு என்னும்படியாக சமுத்திரத்தின் அடியில் அமிழ்த்தப்பட்டு இருந்தாள் பாவம். தாயாரை காப்பாற்றி மீட்க பகவான் கோவிந்தன் வெளுத்த வராக அவதாரத்தை எடுத்து சமுத்திரமே இவருடைய கரை, அதாவது கணுக்கால் அளவு இருக்கும்படியாக மங்களம் தத்வராகாய லீலையோ தரத்தே மகிம் கூரமாத்தியாகத்தோ எஸ்ய மேரு கணகணாயத்தே என்று சாதித்தள்ளியுள்ளது. குரு என்று சப்தத்தோடு சமுத்திரத்தில் எடுத்து காலை வைத்தவுடனே சமுத்திரமே கணுக்கால் அளவு தான் வந்துதான். அவன் திருப்பாதங்களில் சாற்றப்பட்ட அந்த ஒரு கட்டியம் என்று சொல்லுவார்கள், அதில் மேருடைய கற்களே பதிந்தாற் போல அத்தனை பெரிதாக இருந்ததாம் அந்த தண்டை. மேரு கற்கள் உள்ளே புதிந்தது போல சப்தம். அந்த மாதிரி குரமத்யகதோ எஸ்ய மேருஹு கணகணாயத்தே குர் என்று இவருடைய சப்தம். அவன் திருவடியிலே சாத்தப்பட்ட அந்த தண்டையில் உள்ளே இருக்குள்ள அந்த கற்கள், மேரு கற்கள், அது சப்தித்த சப்தம். அது கொண்டே அந்த ராட்சசன் ஒரே பயமாக அவனுக்கு அவனும் சமுத்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கான். பயப்பட்டு போய்விட்டானாம்.
பெரிய உருவ எடுத்து இவன் தண்டைகளில் உள்ள கற்கள் கூட மகாமேருவாக உள்ளனவோ என்று எண்ணும்படியாக உருவை எடுத்து இரண்யாற்றனை கொன்று பூமியை தாயாரே முன்போல் இடத்தில் இருக்கச் செய்தாள். வராக அவதார பெருமானும் இருந்தபடியான கோவிந்தன் இப்பொழுது சந்திரப்பிரபை அந்த தேஜோமயமாக இருள் அவன் மட்டும் ஒளியாக நமக்கு காட்சியளித்து கொண்டு முன்னே வந்து கொண்டிருக்க சந்திரப்பிரபையில் அந்த வாகனத்தில் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான் இரு குடைகளுக்கு கீழே. இந்த வராக க்ஷேத்திரமே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது வராக க்ஷேத்திரம்தான். காவிந்தி தீதி கோவிந்தக என்றபடியாக நரசிம்ம அவதாரம். கோவிந்தன் என்பதற்கு ஜுவாலா நரசிம்மன் என்ற ஒரு பொருளும் உண்டு. கோஷு விந்தியதீதி கோவிந்தக, ஜுவாலைகளின் கோஷு என்றால் ஜுவாலை. ஹிரண்யகசிபுவினுடைய 3 கோடி சைன்யங்களை விட்டில் பூச்சிகள் விளக்கில் தாமாகவே வந்து விழுவது போல விழுந்து அழியும்படியாக செய்த ஜுவால நரசிம்மன் என்று அர்த்தம். பிரகலாத ஆழ்வான் எங்கும் முளன் கண்ணன் என்னும் வார்த்தையை, பக்தனின் வார்த்தையை உகந்து உண்மை என்று ருஜூபிக்க உணர்த்த ஹிரண்யகசிபு காட்டின கம்பத்திலிருந்து நிருசிம்மனாக அவதரித்து ஹிரண்யகசிபுவை வதம் செய்தான். கர்ஜித்து கொண்டே அவனது அதாவது சைன்யங்களையும் யுத்தத்திற்கு ஆர்ப்பாட்டம் செய்தபோது நரசிம்மன் தன் திருமேனியிலிருந்து அக்னி ஜுவாலையை உண்டு பண்ணி அசுர கூட்டங்களை தன் ஜுவாலையாலேயே சாம்பலாக்கினான். கோவிந்தனை ஜுவாலா நரசிம்மன். மேலே சத் विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ